சார் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இன்னும் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இது வரைக்கும் நிறையா பார்த்துருக்கோம். அதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃபேர் வேல்யூவாக நம்ம வந்து எப்படி வந்து பை பண்ணுறது இல்லை செல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் எப்போல்லாம் டிகே ஆகுதோ அப்போல்லாம் பையர்ஸ்க்கு வந்து லேக் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து செல்லர்ஸ் ஃபேவரபிள், பையர்ஸ் ஃபேவரபிள் கிடையாது. ஸோ அது பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணி போனால் தான் பையர்ஸ் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஃபேர் வேல்யூங்கிறதே நம்ம பேசுகிறோம். ஒன்று இன்னொரு ஜென்ரலாகவே வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எப்போவெல்லாம் வந்து என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு ஹையர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் போயிட்டு சடனாக இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் வந்துட்டு இருக்குது. அப்படி பெரிய ஃபால் வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் பாஸ்ட் கால்குலேஷன்ஸ், பாஸ்ட் டேஸில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்குது அப்படின்னு போய் எடுத்து பார்க்கும்போது நியர்லி 5 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டியோட பிஇ ரேஷியோ வந்து 20 இருக்கிறப்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் 23 பிஇ ரேஷியோ போயிட்டு மறுபடியும் 20 வரைக்கும் எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல போயிட்டு இது ஃபேர் வேல்யூவா, ஏன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் மறுபடியும் வரக்கூடாது. நிஃப்டி இண்டெக்ஸாக எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, இபிஎஸோட வேல்யூ எடுத்துகிட்டு ஏர்னிங் பர் ஷேர் என்ன இருக்குதோ அப்போ இருக்கிற வேல்யூ எடுத்து இன்டூ 20 இண்டெக்ஸ்க்காக சொல்கிறேன், வேல்யூ பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ, ஸோ அந்த நியரஸ்ட் ப்ரைஸ் வரும்போது 3 டைம்ஸ் வந்து மார்க்கெட் இதே நம்பர்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ரிவர்சல் பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஃபேர் வேல்யூன்னு நினச்சி ட்ரை பண்ணலாம். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நம்மளுடைய நிறையா வீடியோவில் பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.